பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள் இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் என்று நான் வாழ்த்தி இந்த நாளிலே தேவ செய்திக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு நல்ல வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு விசுவாசத்திலே ஒரு பெரிய போராட்டம் சாராளுக்கு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஸ்திரீகளுக்குடைய வழிபாடும் நின்று போய்விட்டது. அவர் சொல்ற, நான் ரொம்ப கிழவியா இருக்கிறேன், இனி பிள்ளை பெறுவதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை. சாராள் இத்தனை வருஷங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விசுவாச போராட்டத்தை பார்த்து பார்த்து சற்று சோர்ந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்காது. தேவதூதன் சொல்றாரு, இல்ல, நடக்கும் நடக்கும், கர்த்தரால் கூடும், மனுஷனால கூடாதது கர்த்தரால் கூடும். நீ ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு பிள்ளையை நீ ஏந்தி கொண்டிருப்பாய் என்று நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில பல நாட்களாய் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல், கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை நிறைவேறாமல், ஏதோ காலதாமதத்திலே நாம சோர்ந்து போயிட்டோம். இதுக்கப்புறம் நடக்காது. அவ அப்படிதான் யோசித்தான். ஆபிரகாம் அப்படிதான் யோசித்தார். என்னுடைய வீட்டு வேலைக்காரன் அவன் மூலமா ஒரு சந்ததி உருவாகட்டும். சாராள் அப்படிதான் யோசிக்கிறாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, ஆகார் மூலமா ஒரு சந்ததி உருவாகட்டும். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. சாராள் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கணும். அதுதான் வானத்து நட்சத்திரங்களைப் போல உண்டாக்க பண்ணுகிற ஒரு செய்தி, ஒரு சந்ததி. ஆகவே கட்டாயம் சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாள். இவளால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் பல நேரத்துல காலதாமதத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் எதோ பேசி விடுகிறோம். பயப்படாதீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த நாட்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு நாட்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் மால ஆகும். சற்று விசுவாசத்திலே சோர்ந்து போயிட்டோம், விசுவாசத்திலே தளர்ந்து போயிட்டோம். மறுபடியும் இந்த வார்த்தை எங்களை தட்டி எழுப்பட்டும். காத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நிச்சயம் நாங்கள் காத்திருக்கிற இந்த காரியம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்க இந்த நாளில ஜெபிக்கிறோம். நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.